வாட்ச் பிரேஸ்லெட் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஃபெமோ பீட்ஸில் தான் பண்ண போகிறோம். 0.7 எலாஸ்டிக் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாட்ச் டயல் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கிறேன். இந்த வாட்ச் டயலில் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இந்த கார்னரில் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு எலாஸ்டிக்கை விட்டு நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கணும். சிங்கிள் லேயர் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் டபுள் லேயர் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். எண்டிங்கில் வந்துட்டு நாட் போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அந்த வீடியோ எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கார்னரில் நான் வந்துட்டு இந்த எலாஸ்டிக்கை வச்சு நான் ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்க போகிறேன். ட்விஸ்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காகவே நான் வந்துட்டு நாட் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இது நாட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதான் வந்துட்டு ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்கே எண்டையும் இங்கே தான் முடியும். ஸோ அந்த நாட் மட்டும் நல்லா டைட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அந்த இன்னருக்குள்ளே மறுபடியும் நம்ம வந்துட்டு இந்த ஹோல்குள்ளேயே விட்டு 2-3 லேயர் மாதிரி நம்ம வந்துட்டு இதை நாட் போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பெரிய ஊசி வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் வேறு ஒரு இதுக்காக வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகிக்கிறது. ஸோ இதில் நம்ம வந்துட்டு எலாஸ்டிக்கை வந்துட்டு இந்த ஹோலில் நம்ம வந்துட்டு கோர்த்துட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு கோர்க்க போகிறோம். இதே வந்துட்டு ஸ்மால் நீடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்மால் நீடில் இருந்தால் ஸ்மால் நீடில் வச்சு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த பிக் நீடில் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எலாஸ்டிக்கை வந்துட்டு நான் உள்ளே விட்டு எடுத்துட்டு ஃபெமோ பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபெமோ பீட்ஸ் எடுத்து இதில் அப்படியே நான் வந்துட்டு கோர்க்க போகிறேன். இந்த நீடிலில் வச்சு கோர்த்தெடுத்து நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்துட்டு மெஷர்மெண்ட்டும் நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்களும் தேவையான அளவு மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபெமோ பீட்ஸோட இதை வந்துட்டு கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே தான் நான் வச்சு கோர்க்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு அதை கட் பண்ணி திருப்பி பவுலில் போட்டுட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்மால் ஊசி கூட வச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்த்துட்டே இருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம நீடில் வச்சு கோர்க்கிறது. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு தான் நம்ம அந்த அளவு நம்ம வந்துட்டு பீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். என்னோட மெஷர்மெண்ட் வந்துட்டு இந்த 5.2 வந்துட்டு நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது எல்லாமே 5.2ஆக தான் இருக்கணும். ஸோ 5.2 வரைக்கும் நான் வந்துட்டு கோர்த்து முடிச்சுட்டு அந்த எண்டிங்கில் வந்துட்டு திருப்பி நம்ம வந்துட்டு நாட் போட போகிறோம். ஸோ எந்த கார்னரில் நம்ம கொண்டு வந்தோமோ அதே கார்னர்லேயே ஆப்போசிட் சைடில் நம்ம வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கணும். சேம் அதே மாதிரியே ட்விஸ்ட் பண்ணி நம்ம நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு நாட் போட்டுக்க போகிறேன். இதை 4-5 டைம் வந்துட்டு நான் ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டேன். ஏன்னா வந்துட்டு எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும் சேம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அந்த போகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்துட்டு இந்த லேயருக்குள்ளே திரும்ப உள்ளே விட்டு நிறைய தடவை நான் வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த எண்டிங்கை நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு தடவையும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய நாட் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் லேயர் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரியே இந்த ஹோலில் விட்டு ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு நாட் போட்டதுக்கப்புறமா ஃபெமோ பீட்ஸை நான் வந்துட்டு கோர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லேயருக்குள்ளே விட்டுட்டு அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கணும். அகெயின் எலாஸ்டிக் எடுத்துகிட்டு அதே மாதிரியே நான் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டு நான் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த கார்னரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் ஃபெமோ பீட்ஸை நான் வந்துட்டு கோர்த்து எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா தான் புரியும். ஸோ நான் இது வந்துட்டு ஒரு 1/2 hour கிட்டக்க நான் வந்துட்டு இந்த ஃபெமோ பீட்ஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு சுருக்கி ஒரு 10 minutes வீடியோவாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். 1 minute வீடியோவில் ஒன்றுமே புரியாது அப்படிங்கிறதுனால தான் ஸோ லென்த்தி வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை செக் பண்ணி பாருங்கள். ஃபெமோ பீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நீடிலில் கோர்க்கிறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபெமோ பீட் எடுத்திங்கன்னா வந்துட்டு 3 bracelet நம்ம வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். 3 bracelet நம்ம வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் நீடிலில் எடுத்துகிட்டு ஃபெமோ பீட்ஸை சேம் சைஸ்லேயே நம்ம ஃபஸ்ட் லேயர் என்ன சைஸில் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணமோ அதே மாதிரியே நான் வந்துட்டு செகண்ட் லேயரும் சேம் சைஸில் நான் வந்துட்டு லென்த் வந்துட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சைஸை நான் வந்துட்டு டேப்பில் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையே நான் வந்துட்டு எடுத்துருக்கேன். 5.2 கிட்டக்க நான் வந்துட்டு எடுத்துருக்கேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் வந்துட்டு உருவி எடுத்துகிட்டு நான் அந்த 5.2 மட்டும் எடுத்துகிட்டு நாட் போட்டு எடுத்துக்க போகிறேன். சேம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் கொண்டு வந்து அந்த கார்னரில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கணும். இந்த நாட் போடுறத கொஞ்சம் ஸ்லோவாகவே பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு உள்ளே விட்டுட்டு நான் வந்துட்டு அந்த ஸ்லோவாக இது வந்துட்டு நாட் போடுறதுக்கு நம்ம வந்துட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டாலும் அது வந்துட்டு கீழே விழுந்துடும், பிரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம பொறுமையாக தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். நான் ரொம்ப ஸ்லோவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு திருப்பி வந்துட்டு அதே மாதிரி நான் அந்த லேயருக்குள்ளே உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி நாட் போடுவேன். ஸோ இந்த மாதிரி பாருங்களேன்.
ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 2 லேயர் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதே வந்துட்டு எனக்கு 2 லேயரே போதும் அப்படின்னால 2 லேயர் வச்சு நம்ம வந்துட்டு வாட்ச் பிரேஸ்லெட் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இல்லை இது வந்துட்டு 3வது லேயரும் நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஃபெமோ பீட்ஸுமே வந்துட்டு நம்மள்ட்ட இன்னும் இருக்குது. ஸோ இது 3 லேயர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெமோ பீட்ஸ் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 3 லேயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இது 2 அப்படியே பிரிச்சுட்டு நடுவில் வந்துட்டு எலாஸ்டிக் வச்சு நான் 3rd லேயர் நான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஏற்கனவே பண்ணதை திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். சேம் ஆனால் நடுவில் வச்சு சென்டரில் வச்சு பண்ண போகிறோம். ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அது 2மே நாட் போட்டு எடுத்ததுனால நடுவில் நம்ம வந்துட்டு சேம் அதே மாதிரியே வந்துட்டு நாட் போட்டு எடுத்துகிட்டு ஒரு 3 லேயர் மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். 3வது லேயர் வந்துட்டு கோர்த்து முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் வச்சு சேம் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு நாட் போட்டுக்க போகிறோம். ஸோ 3 லேயர் உள்ள வாட்ச் தான் இது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நாட் மட்டும் எண்டிங்லேயும் கார்னர்லேயும் நீங்கள் வந்துட்டு நிறைய நாட் போட்டுக்கிறங்க. ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்ட் பண்ணால் தான் இதை வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த எலாஸ்டிக் வந்துட்டு பிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டு இதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் ஹார்ட்டில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.